யாருக்குமே வராத ஒரு கொடுமை. அதாவது புத்திர சோகம் சொல்லுவாங்க. தான் உயிரோடு இருக்கப்ப தன் பையனை இழக்கிறது அப்படிங்கிறது பாரதி ராஜாவுக்கு இந்த வயதான காலத்தில் இப்படி ஒரு சோகம், அதோடு சேர்த்து வயோதிகம், அப்புறம் உடல்நிலை சரியில்லாமல் போனது, ஏஜ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாரு. பாரதி ராஜா கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் இன்றைக்கும் அவர் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு. அவர் அடிப்பார், இது ஒரு சொல்லுவாங்க, பாரதி ராஜா அடிச்சிடுவார், கோவக்காரரு அப்படின்னு. ஆனால் பாரதி ராஜா அடிப்பார் கோவக்காரன்னு சொன்ன எல்லாருமே அவரை வந்து ஒரு குழந்தைய மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ராதாவாக இருக்கட்டும், அம்பிகாவாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், அவரை வந்து ஒரு குழந்தையை போல் இன்றைக்கி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, கொஞ்சிறாங்க, தூக்கி வச்சுக்கிறாங்கிற பார்க்குறப்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்போ பாரதி ராஜா அடிப்பார் கோவக்காரன்னு சொன்னதெல்லாம் வேலையில் மட்டும்தான் இருந்திருக்காரு. மற்ற நேரங்களில் அவங்களுக்கு ஒரு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வெல்விஷராக இருந்திருக்கிறார். குடும்பத்து நல்லது கெட்டது எல்லாரும் போய் உட்காரு. இப்போ இளையராஜாவுக்கு அவருக்கு 1000 முரண்பாடு இருக்குது சார், அது நிறைய பேருக்கு தெரியும் நமக்கு. ஆனால் வருஷம் இளையராஜாவுடைய அம்மாவுடைய நினைவு நாள் வந்து அங்கே கூடலூரில் நடக்கும். தேனி பக்கத்தில் கூடலூர், அங்கே தான் சமாதி இருக்குது. இளையராஜாவுடைய அம்மா சின்னத்தாய் அம்மாள் சமாதி, பக்கத்தில் அவர் ஜீவா அந்த அம்மா சமாதி, அதுக்கு பிறகு பவதாரணி சமாதி இருக்குது. தீபாவளி அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3-4 பஸ்ஸில் ஒட்டுமொத்தமாக இளையராஜாவுடைய குடும்பம் முழுவதும் அங்கே வந்து இறங்கிடுவாங்க. தீபாவளி அங்கே தான் கொண்டாடுவாங்க. அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க. அப்போ இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் முரண் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தீபாவளிக்கும் பாரதி ராஜா அங்கே இருப்பார். இருந்துட்டு என்ன பண்ணுவார், இளையராஜா வந்து மற்ற விஷயங்களும் கலந்துக்கிற மாட்டார். இவர் வெளியில் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பசங்க இருக்காங்க பாருங்க, அங்கே வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் கூட உட்காந்துட்டு விளையாடுறது, அவ்வளோ ஒரு ஜாலியாக அங்கே இருப்பார். அப்போ அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு முறைங்கிறது வந்து நட்பு பாராட்டுற விஷயம், குழந்தைகள் என்கரேஜ் பண்ணுற விஷயங்கிறது வந்து அதெல்லாம் தனித்தன்மையான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் தான் அன்றைக்கி உடல்நிலை செல்லாமல் போயிருக்கப்போ அப்போ ராதிகா அவங்கள பார்க்க போயிருக்கிறாங்க. பார்க்க போனோன்னே அவரை உண்மையாக அந்த உருவத்தை நம்ம பார்க்க முடியல. அப்படி ஒரு கம்பீர குரல், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னாருன்னா அப்படி தேட்டரே அதரும். அதற்கு கூட விஷயம் என்னென்னா, அவர் நடந்து வந்தார்னு வச்சுங்க, அவர் ஸ்பீடுக்கு நடக்க முடியாது. அதாவது நீங்கள் அவர் பாரதிராஜா ஆஃபீஸுக்கு போயிருக்கவங்க பல பேருக்கு தெரியும், ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்கும், மரத்து பக்கத்தில் அவர் வாய்ப்பு கேட்டு ஆட்கள் நிற்பாங்க. இவர் ஒரு கார் வந்து நிற்கும், கையில் ஒரு 555 சிகரெட்டு, கடந்து மேலே ஏறுவார், டக்குன்னு கீழே இறங்குவார், திரும்பி பார்ப்பார், நடிக்க வந்திருக்கியா, நம்பர் கொடுத்துட்டு போ, ஃபோட்டோ கொடுத்துட்டு போவார். இதெல்லாம் ரொட்டேஷன் நடக்கும். அதே மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒருத்தர் போகிறாருன்னா ஒட்டுமொத்த ஆடிட்டோரியமே எந்திரிச்சு நிற்கும். டேரக்டர் அப்படிங்கிற இது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது